அக்கா உங்க பேர் என்னங்க? எவ்வளவு வருஷமா செய்றீங்க இந்த தொழில நீங்க? ஒரு 10 வருஷமா செய்றோம். நல்ல வியாபாரம் கிடைக்குது, நல்ல லாபம் கிடைக்குதுங்களா? சுமாரா கிடைக்குது. பசங்களை எதை படிக்க வைக்கிறீங்களா? ஆமாங்க. பசங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணலையா? ஒருத்தங்க பண்ணிக்கிறோம், ஒருத்தங்க பண்ணல. பாத்துக்கிறீங்களா? ஆமாங்க. சரிங்க, இப்ப கொஞ்சம் ரேட் எல்லாம் சொல்லுங்க, நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. சரிங்களா? சிப்ஸ் காமிங்க எனக்கு. சிப்ஸுங்களா? ஆமாங்க. இப்ப போட சூப்பரா இருக்கு, டேஸ்ட் பார்த்தேன். எவ்வளோங்க இது? 1/4 கேஜி எவ்வளோங்க? 45 ரூபாங்க. 1/4 கேஜி எவ்வளோங்கக்கா? 1/4 கேஜி 130. 120. ஓகே, அடுத்தது காமிங்க, அப்படியே காமிச்சிட்டே வாங்க. இது பேர் என்ன? வீடு. வீலா? இது எவ்வளோ? 140 ரூபாய். 100 கிராம். இது டொமேட்டோ சிப்ஸுங்க. டொமேட்டோ டொமேட்டோ. ஓகே ஓகே. 40 ரூபாய் 100. ஓகேங்க. இது 40 ரூபாய். 40 ரூபாங்களா? சூப்பர் சூப்பருங்க. அது முறுக்குங்க. இது எவ்வளோ? 30 ரூபாங்க 100. அதுக்கு அடுத்து தபி காமிங்க. இது வந்து இது காம்ப்ளெக்ஸ். இது காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே. இது 130 ரூபாய். சரி. இது மரவள்ளி கிழங்கு. இது வந்து இது மரகெணுசோ. கன்னடத்திலேயே போட்டுக்கிறியா? தமிழ் போடுவோம். இது வந்து மரவள்ளி கிழங்கு. சூப்பர். 40 ரூபாய். இது என்னங்க? இது மரவள்ளி கிழங்கு தான், குச்சி. எல்லாம் நீங்களே செய்றீங்களா? ஆமா, ஆள் வச்சு செய்றீங்க? ஆமா, ஆள் வச்சு செய்றோம், நாங்களும் செய்றோம். சூப்பருங்க. இதெல்லாமே நம்ம கடைக்கு தானா? ஆமா, நம்ம கடையில தான். ஐடோலாம் இதெல்லாம் இல்ல, ரெடிமேட் எல்லாம் இல்ல, ஒரிஜினல் நாங்களே பண்றோம். சிப்ஸ் நம்மள்தா? இது பனானா சிப்ஸ் வந்து 150 ரூபாய். சரிங்கக்கா. கோகுல இட்லி போடுறது, தேங்காய்ல போடுறது. தேங்காய்ல பண்றதுங்களா? ஆமாங்க. சரிங்க. 150 ரூபாய். காட்டும் கொஞ்சம் உள்ள பாத்துக்கலாம் அப்படியே. நிறைய பண்ணிருக்கீங்க, நல்ல வியாபாரம் ஆகுதுங்க நம்ம கடையில இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க, நானும் நிறைய வாங்கியிருக்கேங்க. ஆமாங்க, ரொம்ப ருசியா இருக்கும். ஆமாங்க. இது புதினா இது வந்து இது பொட்டேட்டோ தான் மசாலா. பொட்டேட்டோ மசாலா. வெரி நைஸ். வெரி 50 ரூபாய் 100. கடலை எவ்வளோங்க? கடலைக்காய் எவ்வளோங்க? இது 30 ரூபாய் 100. ஓ சரிங்க. இது புதினா சிப்ஸ். இது வந்து 40 ரூபாய் 100 கிராம். இது புதுசா இருக்கு, தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். புதினா நீங்களே டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க. சரிங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. டேஸ்ட் வேணா பக்கரா இருக்குதுங்க. இது எவ்வளோங்க? இது 60 ரூபாய். 100 கிராம் 30 ரூபாய். சரிங்க, நீங்க பேக்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க. 100 கிராம் 60 ரூபாய். சரிங்கக்கா. 30 ரூபாயே போட்டுக்க, பரவாயில்ல. சரிங்க. இது எப்படி செய்யுங்க? பச்சை பட்டாணி ஊற வச்சுமா நைட்ல? இல்ல வர பட்டாணி தான். ஓகே. அப்படியே வறுக்கிறதா, பச்சையா போட்டு அப்படியே வறுக்கிறதா. பச்சை பட்டாணி சேர்த்து மசாலா கலக்கணுங்க? ஆமா, மசாலா அப்படியே கலக்குது, எண்ணெயிலே போட்டு பொரிக்கிறதா. ஓகேங்க, சரிங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது காமிங்க. 130 ரூபாங்க. இது பிஸ்கெட்டுங்க? இந்த பிஸ்கட் வந்து 60 ரூபீஸ்ங்க. 1/4 கேஜிங்களா? ஒரு 1/4 கேஜி மேல இருக்குங்க. பட்டருங்க? பட்டரும் அதே தான், 60 ரூபாய்ங்களா? ஆமாங்க. கடலைக்காய் எவ்வளோங்க இது? இது வந்து 70ங்க. வறுத்த கடலை 100 ரூபாங்களா? 200 கிராம். 200 பரவாயில்ல. ஆமா, பரவாயில்ல. இது என்னங்க? இது வந்து இது டொமேட்டோ. இது டொமேட்டோ மாதிரி தான், இது குறுக்குறே மாதிரி. குறுக்குறே தான் டொமேட்டோ. இது 30 ரூபாய் 100. இது என்னங்க? இது வந்து ஜவ்வரிசிங்க, அவலக்கி. ஓ நல்லா இருக்கு. அவலரிசி நாங்களே பொரிச்சு நாங்களே பேக் பண்றது தான். 150 ரூபாய். சரிங்க. அடுத்தது மிக்சர். 130 ரூபாய். அங்க பிடிச்சிக்கலாம் பாட்டில் இருக்கிறது. சரி வாங்க காமிங்க. பொரி எவ்வளோங்க? கடலைப்பொரி வந்து இது 40 ரூபாய் தான். எப்பவும் கிடைக்குமா பொரி நம்ம கடையில? எப்பயுமே கிடைக்கும். 1/2 கேஜிங்களா வெள்ளை பொரி இது? ஆமா. சரி. நிப்பட்டி எவ்வளோங்க? நிப்பட்டு 50 ரூபாங்க. 1/4 கேஜிங்களா? இல்ல ஒரு 1/4 கேஜி மேல வரும், 300 வரும். ஓ சூப்பர். அப்படி இந்த முறுக்கு? அந்த முறுக்கு வந்து 70 ரூபீஸ்ங்க. அது வந்து இது பருப்பு முறுக்கு 70. இது தேங்காய் பால் முறுக்கு 70 ரூபாய். அதுவும் அடுத்தாப்படி தேங்காய் பால் முறுக்கு. ஓகே, வெரி கைஸ். இது என்னங்க? ரோஸ் முறுக்கு வந்து இது அது பொரி உண்டைங்க 30 ரூபாய். எடுத்து காமிங்க ஒரு பாக்கெட் பார்க்கலாம். ஏன்னா யாரை கேட்டா வாங்குவாங்க பார்த்துட்டு நிறைய பேர். இந்தாங்க. சூப்பர் சூப்பர். திருப்பி காட்டுங்க. ஓகே ஓகே. இதுங்க? இது வந்து அச்சாப்பம். தமிழ்ல வந்து அச்சாப்பம், கன்னடத்துல வந்து ரோஸ் கோகே. கொஞ்சம் திருப்பி காமிங்க. இது வந்து 50 ரூபாங்க. சூப்பருங்க. அடுத்தது முட்டை போடாம செய்வீங்களா? ஆமாங்க. முட்டை கிடையாது இல்ல? இதுக்கு முட்டை கிடையாது. சரிங்க சரிங்க. பேர் என்னங்க? இது டொமேட்டோவும் குறுக்குறே. ஓ நீங்களே குறுக்குறே பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. இது நல்லா இருக்கும். 30 ரூபாங்க. சூப்பருங்க. வந்து பக்காவா இருக்கும். டேஸ்டர்லாம் பாம்பே மிக்சர் தெரியும். ஓம்புடிங்களா? இல்ல ஓம்புடி இல்ல, பாம்பாய் மிக்சர் 130 ரூபாய். சரிங்க. எவ்வளவு மணிக்கு கடை திறப்பீங்க நீங்க? நாங்க வந்து ஒரு 10க்கு ஒரு 9 மணில இருந்து ஒரு 8:30 மணில இருந்து 9 மணிக்கு திறந்துருவோம். சாயங்காலங்க எவ்வளவு மணிக்கு மூடுவீங்க? ஒரு 11 மணிக்கு மூடுவோம். ஓகேங்க. இது காட்டுங்க. இது என்ன? இது வந்து இது கலர் மிக்சர். கலர் மிக்சர் கார்ன்ஃபிளெக்ஸ் மிக்ஸ் ஆகுது. ஆமாங்க. சரிங்க. ஹோல்சேல் கேட்டா கொடுப்பீங்களா நீங்க? நிறைய கேட்டா ஆர்டர் கொடுத்தா இல்ல ஹோல்சேலுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கேட்டா கொடுப்பீங்களா? சீமந்தத்துக்கெல்லாம்? இந்த சீமந்தத்துக்கெல்லாம் கேட்டா கொடுப்பீங்களா? இது என்னங்க?
இது வந்து காரம் வச்சிரு. இது இது காரமா இருக்குங்க, ஜாஸ்தியா கொஞ்சம் காரம். சரிங்க சரிங்க. இது 130 ரூபாய். சரிங்க சூப்பருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம கடையில ஆர்டருக்கும் சொல்றேன் நானு. நிறைய பேர் கேட்டாங்க இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. இது வெண்ணெய் முறுக்கு, ரைஸ் வெண்ணெய் முறுக்கு. சரிங்க சரிங்க. இதுக்கு என்னென்ன போடணுங்க? இதுக்கு ஓமம், இதுக்கு வந்து ரைஸ் மத்தது, ரைஸ் மத்தது, உப்பு, சால்ட். ஓகே. இது சோடா கலக்குறாங்களா இதுக்கு? இது சோடா கூட ஒண்ணே இல்ல. ஓ இப்படியே நல்லா வரும். பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க அக்கா கையில இருந்து வாங்கி பாக்குறேன். ஓகே சூப்பரா இருக்கு. ஓகேங்க. ஒண்ணு எடுக்கிறேன். ஓமப்பொடி இருக்குது. ஓமப்பொடி காமிக்கிறேன், கோடுபிள்ளை காமிக்கிறேன். காமிங்க. இது கோடுபிள்ளை சின்னது. ஓ அருமையா இருக்கு. 130 ரூபாய். சரிங்க. இது நாமளே செய்யறோம். ஒரு அருமையா இருக்கு. ஆமாங்க சூப்பரா இருக்கு. பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஓமப்பொடிங்க. ஓமப்பொடிங்க. எல்லாத்துக்கும் ரூஸ் ஆகும். ஆமா. இது வந்து டேஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்க. இந்த ஹோட்டல்கெல்லாம் நீ தான் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க யாரோ சொல்ல. ஆமாங்க சரி சரி. அருமை அருமை. அடுத்து இது காரா பூந்திங்க. 130 ரூபாய். சரி. டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்க. இது எதுல பண்றீங்க? அரிசி மாவுல பண்றீங்களா இல்ல அரிசி கொஞ்சம், இது போண்டா மாவு கொஞ்சம். போண்டா மாவு. சரி சரிங்க. இது இந்த மாவு. நம்ம காலையில 5 மணிக்கெல்லாம் இது செய்யணும் தானே நீங்க செய்யணும்? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆள்ல வச்சு கூட 2 பேர் வச்சா போதும். ஆள் வச்சு 2 பேர் செய்யறோம், நாங்க 2 பேர் செய்யறோம். சரி. எனக்கு ஒரு கார சிப்ஸ் 100 ரூபாய் கொடுங்க. சரிங்க கொடுங்க. ஓ இந்த மாதிரி சிப்ஸ் வரவங்க எல்லாம் கொடுப்பீங்களா நீங்க? கொடுப்போங்க. டேஸ்ட் பார்த்தா வாங்கணும். டேஸ்ட் பார்த்தா வாங்கணும். சூப்பர். அதுக்கு தான் எல்லாம் உங்க கடைக்கு வராங்க. ஆமாங்க. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் அதனால 100 ரூபாய் போதும். சரி. குடிச்சிட்டீங்களா? எள்ளு உருண்டை. ஓகே. இது எவ்வளவுக்கா? 40 ரூபாய். சரிங்கக்கா. இது எவ்வளவு 100 கிராம் இருக்குமா? 100 கிராம் இருக்குங்களா? ஓகே. கல்ல உருண்டை எல்லாமே 30ங்களா? 40 ரூபாங்க. ஓகே 40. இது சிக்கீஸ். இது அதிரசம் பாருங்க. கல்யாணத்துக்குலாம் அதிரசம்னா நம்ம கடையில வந்து வாங்கலாம். சூப்பரா இருக்கு. அதிரசம் வச்சிருக்காங்க அக்கா. நல்லா இருக்குங்க. நீங்க உங்களுக்கு 100, 500, 1000 எவ்வளவு வேணா கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்ல உருண்டை. இது பேர் கல்ல உருண்டை பாருங்க. 40 ரூபாய். இது 40 ரூபாய். சரிங்கக்கா சரிங்கக்கா. கல்ல உருண்டைன்னுவாங்க. இது வந்து இப்போ குழந்தைங்களா பெரிய பொண்ணானா கொடுப்பாங்க. அதே மாதிரி சீமந்தத்துக்கும் இது ரொம்ப விரும்பி வைப்பாங்க பெங்களூர்ல. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நம்ம கடைக்கு வாங்க. அக்கா கடையெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுங்க. சூப்பரா கொடுப்பாங்க. பாருங்க நான் 100 ரூபாய் தான் கேட்டேன். அவங்க 100 ரூபாய் மேலே கொடுத்துருக்காங்க. சில பேர் கரெக்டாக கொடுப்பாங்க. அவங்க 100 ரூபாய் மேலே கொடுத்துருக்காங்க. எனக்கு இல்லை, எல்லாருக்குமே ஜாஸ்தி தான் போடுவாங்க அக்கா. நீங்களும் நம்ம கடைக்கு வாங்க. எல்லாரும் நீங்களும் வந்து வாங்க. 30 ரூபாய் என்ன மிஸ் பண்றீங்களா இப்போ? நீங்க இங்கே தான் வருவீங்களா எப்பவும்? ரெகுலரா பிடிக்குமா இங்கே கடையில்? நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நானும் இங்கே தான் வருவேன். உங்களை ஒருத்தர் கேட்கணும் இல்லையா? அதனால நான் இங்கே 8 வருஷமா இந்த கடையில் தான் வாங்குறேன். ஆமாங்க. எதுக்குக்கா சாப்பிடுவாங்க இந்த இது? சாப்பாடுக்கு சாப்பிடலாம். சாப்பாடுக்கு சாப்பிடலாம். ஆமாங்க. ரசம் வச்சாங்கன்னா ஏதோ பொரியல் இல்லாத போது நீ சாப்பிடலாம். பருப்பு சாம்பார் கூட சாப்பிடலாம். ஆமா. இதுல சக்கரை போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்ல சில பேர்? ஆமாங்க. ஹிந்திக்காரங்க அப்படி சாப்பிடுவாங்க. சரிங்க. அடுத்தது வெரி சிப்ஸ்ங்க. சால்ட்டுங்களா இது? ஆமாங்க. ஓகே. இதுக்கு என்ன இது யூஸ் பண்ணீங்க? தேங்காய் எண்ணெயா? இல்லைங்க, இது இந்த ருஸ்கோல் எண்ணெய் தாங்க. ஓகே ஓகே. இது ஆமாங்க. என்ன சொல்றாங்க? சன்ஃப்ளவர் ஆயில் பண்ணீங்களா? ஓகே வெரி குட் வெரி குட். கார சிப்ஸ்ங்க. காரம் வந்து எல்லாத்துக்கும் ரூஸ் பண்ணலாம். சரி. எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும். ஆமாங்க. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சரிங்க சரிங்க. ஓகேமா. இது பேர் என்னங்க? இது டொமேட்டோ சிப்ஸ். டொமேட்டோ சிப்ஸ்ங்களா? இது என்ன டொமேட்டோ கூட என்ன சேர்த்துறீங்க? அரிசி மாவா? இல்ல அரிசி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் இது மைதா. ஒன்னு உடைச்சு பார்க்கலாங்களா? உடைச்சு பார்க்கலாம். இதோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கிறிஸ்பி சவுண்ட் கேட்சி டக்குன்னு பாருங்க. புதுசா இருந்தா அந்த சவுண்ட் கேட்கும் நம்மளுக்கு. ஆமா. நமக்கு இருந்தா அந்த சவுண்ட் பட்டக்குன்னு வராது. அதுக்காக தான் உங்களுக்கு உடைச்சு காமிச்சேன். தயவுசெய்து பாருங்க. கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து வாங்க எல்லாரும். இது ஆனியனுங்க. ஆனியன். ஓகே. வெங்காயத்துல பண்றதா? எப்படி பண்றதுங்க? வெங்காயத்தை இதை உறைஞ்சி இதை அச்சில போட்டு ஆட்டி காய வச்சு எண்ணெயில போட்டு பொரிக்கணும். வெறும் வெங்காயமா இது? வெறும் வெங்காயமே. மாவு எதுவும் கிடைக்காதா? எதுவும் மாவு இல்லைங்க. வெறும் மிக்ஸில அரைச்சி போட்ட வேண்டியது. ஆமா. இது ஒரு இது இருக்குது காந்த மாதிரி. அது வந்து மிஷின் மாதிரி. ஓகே ஓகே. இதுக்குன்னு தனியா மிஷின் வச்சிருக்கீங்க? ஆமா. நம்ம வீட்ல இருக்காது? ஆமாங்க. ஓகே ஓகே. சூப்பர்ங்க சூப்பர்ங்க. ஓகே. இது பேர் என்னக்கா? இது அவலரிசிங்க. அவலரிசி. இது ஜவ்வரிசின்னு பாதேசத்துக்கு போடுறாங்க. ஜவ்வரிசி. ஓ ஜவ்வரிசி. ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கவே. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதை நாமளே பொரிச்சு நாமளே பண்றோம். பேக்கிங் நாமளே பண்றதா? ஆமாங்க. ஓகேக்கா.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்தது காமிங்க. காரம் சால்ட். இது சால்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் காமிச்சது காரம். ஆமாங்க. ஓ சூப்பர் சூப்பருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ ஆச்சு. இந்த வீடியோல என்னன்னாக்கா நிறைய லேடிஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிசினஸ் செய்யணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எந்த லேடிஸ் என்ன செய்யலாம், அவங்க லைஃப்பை நல்லா லீட் பண்ணலான்னு இந்த அக்கா ஒரு எக்ஸாம்பிள். அக்கா உங்க பேர் சொல்லுங்க. ரொட்டி ஈஸ்வரி. ஈஸ்வரி அக்கா கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். ஓகேக்கா, பாய், see you. இது தயாரிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமாங்க. இதுதான் என்ன இல்லைங்களா? ஆமாங்க. ஓகேங்க, சரிங்கக்கா.